மின்துளிகள் நேயர்களுக்கு வணக்கம். கவன் கேவி ஆனந்த் இயக்கி விஜய் சேதுபதி, மடனோ செபஸ்டியன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து கம்ப்ளீட் ஒரு என்டர்டெய்னர் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் ஒரு மூவியாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய வியூ. இதோட பாசிட்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, விஜய் சேதுபதி அவரோட யதார்த்தமான நடிப்பு, அவரோட யதார்த்தமான டயலாக் டெலிவரி, இது எல்லாமே வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்துச்சு. அதே மாதிரி அவர் எதுலேயுமே ஓவர் ரியாக்ட்லாம் பண்ணவே இல்லை. ஆஸ் யூஸ்வல் எப்படி நீங்கள் விஜய் சேதுபதி பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பார்த்துருப்பீங்க. மடனோ செபஸ்டியன் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ரோல் இல்லைனாலும் அவங்க சப்போர்ட்டிவாக ஒரு ரோலில் வந்துகிட்டே போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் திங் ஹைலி பாசிட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னா, சுபா அவங்க ரெண்டு பேரோட ஒரு திரைக்கதை, அதுக்கப்புறம் வந்து கபிலன் வைரமுத்து அவரோட திரைக்கதை எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஸ்டோரி லைனும் படத்தில் இருந்ததுனால, நல்ல சோஷியல் இஷ்யூஸ்லாம் டச் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால படத்துக்கு வெயிட் பயங்கரமாக கூடுது. நல்ல ஸ்டோரி லைன், அதேமாதிரி நல்ல ஸ்க்ரீன் பிளே, இது ரெண்டுமே நல்ல ஒரு பக்கபலமாக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு பாசிட்டிவாக. இந்த படத்துக்கு வந்து சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. என்னெல்லாம் நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா, மெயின் திங் எடிட்டிங். செகண்ட் ஹாஃபில் வந்து சில இடங்களில் வந்து எடிட்டிங் கொஞ்சம் லைட்டாக பிசுறு தட்டுச்சு. அதே மாதிரி வந்து டப்பிங், சில இடத்துல வாய்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி என்னென்னா டப்பிங் பின்னாடி வந்து ஆட் பண்ணியிருக்கிறது வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா அவர் தான் இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இதில் பிஜிஎம் வந்து சொல்கிற அளவுக்கு நல்லா எடுப்பாக தெரியலை அப்படிங்கிறது என்னோடய வியூ அந்த படத்துக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரே ஒரு ஹீரோயினுக்கு ஒரு சாங் வச்சுருக்காங்க. அந்த சாங் வந்து அந்த அளவுக்கு நினச்ச அளவுக்கு அந்த படத்தில் ஒட்டலை. ஆனால் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் டிஆர் சார் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டு உண்மையிலேயே தேட்டரில் வந்து கண்டிப்பாக எல்லோரும் டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே உறுதியாகவே தெரியுது அந்த படத்தில். அதே மாதிரி இதில் வந்து ஒரு மெயினான ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர் சாரை வந்து ரொம்ப வருஷங்கள் கழித்து ஒரு படத்தில் அவரோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் டேலண்ட்டை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு கேவி ஆனந்த் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப யூசேஜ் இருந்தது டிஆர் சாருக்கு. அதே மாதிரி பாண்டியராஜன் சார் அவர் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தார். அது மாதிரி நாசர் சார் அவங்க ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்கள் நல்லாவே எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வில்லன் அயன் படத்தில் ஒருத்தர் நடித்தார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து இந்த படத்துலையும் ஒரு வில்லனாக இருக்கிறாரு. அவரும் வந்து அவரோட பார்ட்டை வந்து கணக்கச்சிதமாக அப்படி பண்ணியிருக்காரு. அவருக்கு மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் டப்பிங் வேறு மாதிரி கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒரு கருத்தாக இருந்துச்சு. அதே மாதிரி இது மாதிரி சின்ன அங்கங்கே சின்ன இது ப்ராப்ளம்ஸ் தான் இருந்தது படத்தில் தவிர, மற்றபடி ஆன் த ஹோல் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாஸ் என்டர்டெய்னருங்கிறது ஒரு நல்ல என்டர்டெய்னர். அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் அந்த படத்தில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மீடியா எவ்வளோ தூரம் ஃபால்ஸ் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க, ஃபால்ஸான நியூஸ் எவ்வளோ தூரம் வெளியே கொடுக்குறாங்க, அவங்களோட டிஆர்பி ரேட்டிங் ஏற்றுறதுக்காக எவ்வளோ தூரம் அந்த நியூஸ் வந்து பரப்பப்படுது. ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து திருப்பி சொல்லி மக்களுக்கு வந்து அது எப்படி கன்வே ஆகுது, எவ்வளோ நெகட்டிவிசம் கொண்டு போகிறாங்க, இதுதான் ஜேர்னலிசமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் மார்க் கூட இந்த படம் வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குது. அதே மாதிரி இது வந்து மக்களுக்கு பயங்கரமான ஒரு ஐ ஓப்பனர். மீடியா என்னெல்லாம் நம்மளுக்கு சொல்லுது, எதெல்லாம் உண்மை, அதே மாதிரி இந்த ரியாலிட்டி ஷோஸ் பற்றி பின்னாடி நிறைய விஷயங்கள் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த படத்தில் ஒரு நல்ல வெளிச்சம் போட்டு காட்டியிருக்க மாதிரி தான் இருக்குது. விஜய் சேதுபதி வந்து எல்லா இடங்கள்லையுமே ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா சீன்ஸ்லேயுமே ஒரு நல்ல ஒரு நக்கலான ஒரு சீனாக இருக்கட்டும், நக்கல் எப்போதுமே நல்லாவே வருது அவருக்கு. ஸோ அதை யதார்த்தமாகவே பண்ணுறார். அந்த டயலாக் டெலிவரியுமே ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காகவும், அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும், மக்களுக்கு மீடியாவை பற்றின ஒரு விழிப்புணர்ச்சியாகவும், அதே மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் அந்த படத்தில் இருக்கிறதாகவும், அப்புறம் அந்த கம்யூனல் ஹார்மனி அப்படின்னு சொல்கிறோம்ல, எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மதங்களை தாண்டி எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 தருவேன். மீண்டும் ஒரு விமர்சனத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.